வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு வக்ர பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோங்க. பொதுவாக குரு வக்ர நிலையை அடையக்கூடிய தருணம் பார்த்தீங்க அப்படின்னா, திருக்கணித முறைப்படி புரட்டாசி மாதம் 29ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 29ஆம் தேதி வரைக்கும், அது ஆங்கிலத்துக்கு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 15 இருந்து 2024 ஆரம்பிச்சு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் 2025 வரைக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வக்ரநிலை அடைகிறாரு. இதுவே பார்த்தீங்கன்னா திருக்கணித முறைப்படி எப்போ ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இதே இந்த புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி ஆரம்பிச்சு தை மாதம் 22ஆம் தேதி வரைக்கும். அதே ஆங்கிலத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியில் இருந்து 2024 ஆரம்பிச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் 2025 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வக்ர நிலை அடைகிறார். முதல்ல வக்ரம்னா என்ன? முன்னோக்கி போறவருக்கு பேர் வக்ரம் இல்லை. வக்ரம் அப்படின்னா பின்னோக்கி வர்றதுக்கு பேர் தான் வக்ரம். அப்படி பின்னோக்கி வரக்கூடிய குரு பகவான் எந்த ராசியில ரிஷப ராசியில இருக்கிறாரோ அதே வீட்டிலேயே வக்ரம் அடைஞ்சு அதே வீட்டில் அந்த வக்ரம் நிபர்த்தியும் அடைஞ்சிடறாரு. மேச ராசிக்கு வர்றதில்லை. அப்படி இந்த ரிஷப ராசியிலே வக்ரம் அடைஞ்சு ரிஷப ராசியிலே இந்த வக்ரம் முடியக்கூடிய இந்த காலகட்டத்தில் கடகராசியில பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்? பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு குரு பகவானுடைய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் இன்னைக்கு 4ஆம் பாதம். அதன் பிறகு வரக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரமான இன்னைக்கு பூசம் நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய புதன் பகவானுடைய நட்சத்திரமான ஆயிலி நட்சத்திரம் 4 பாதங்கள். அப்ப இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி தான் இந்த கடகராசி. பொதுவாக இந்த கடகராசியில பிறந்தவங்களுக்கு இந்த குரு வக்ரநிலை அடையும் போது என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ உங்க ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார். 11ஆம் இடத்துல குரு இருந்தா கண்டிப்பா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா 11ஆம் இடம் சொல்றது லாபஸ்தானம். பொதுவாக பார்த்தீங்கன்னா லாபஸ்தானன்றது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் நம்ம பண்ற மாதிரி இருந்தாலும் 11ஆம் இடமே நல்லா இருக்கணும். அப்புறம் இந்த 11ஆம் இடத்துல பார்க்கும்போது நமக்கு இப்போ குரு ரிஷப ராசியில சுக்கிரனுடைய வீட்டில் குரு இன்னைக்கு ஒரு ஜென்மத்தில் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி குரு ஒரு வீட்டில இருந்து ஒரு வீட்டுக்கு மாறக்கூடிய தருணம் 1 வருஷம். அப்ப இந்த 1 வருஷம்ன்றது இருக்கும்போது எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா இந்த 4 மாசம் உங்களுக்கு அந்த வக்ரத்துல வரும்போது என்ன பண்றாருன்னா வேகத்தை இன்னும் அதிகரிக்கிறாரு. இந்த வேகம் போதாது, அப்ப என்ன பண்றாருன்னா மீண்டும் இந்த வேகத்தை கூட்டுறாரு. அப்படி கூட்டும் பொழுது என்ன பண்றாரு, இங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால ஆல்ரெடி உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்குது. அந்த அஷ்டமத்து சனியே நடந்தா கூட அந்த பாதிப்பே இல்லாத பண்றாரு. 100% உங்களுக்கு நல்லது பண்ணுவார். அப்ப நமக்கு தேவை என்ன? அந்த குரு வக்கரமாகும் போது ஆல்ரெடி உங்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல பார்க்க வேண்டிய குரு பகவான் நமக்கு தேவை என்ன, அந்த தேவையை நமக்கு சரி பண்ணி கொடுக்கிறாரு. பொதுவாக சொல்லணும் அப்படின்னா நமக்கு தேவை என்ன? ஒரு சிலருக்கு புத்திர செல்வம் நல்லா இருக்குமா? ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல குரு இருக்கிறார், கண்டிப்பா உங்களுக்கு நல்லது பண்ணுவார். அப்ப புத்திர செல்வம் பெருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்ப அந்த 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கலஸ்திரஸ்தானம் அமையறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. கலஸ்திரஸ்தானம்னா திருமண யோகம். இப்ப பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே 7ஆம் இடம் நல்லா இருந்தா மட்டும்தான் திருமண பாக்கியங்கிறது கூடி வரும். அப்படி பார்த்தீங்கன்னா குரு பார்வை இருக்கிறன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா உங்களுக்கு இப்போ உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல தான் குரு இருக்கிறார். அப்ப குரு மங்கள யோகம் உண்டு, குரு பார்வைன்றது உண்டு. அப்ப குரு பார்வை இருக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயம் கண்டிப்பா எவ்வளவுதான் தடை இருந்தாலும் இந்த 4 மாசத்துக்குள்ளார உங்களுடைய குறைகள் சரியாகி உங்களுக்கு சரியான முறையில் திருமணம் நடக்கிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்ப லாப குருவா இருக்கிறாரு. உங்க ராசிக்கு குரு லாப குருவா இருக்கிறார்.
அப்ப இந்த லாப குரு என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களுடைய அத்தியாவசியம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அது உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. அப்ப அந்த அஷ்டமத்த சனியே உங்களுக்கு ஓரம் கட்டுற அளவுக்கு உங்களுக்கு நல்லது கொடுக்குறாருன்னா, அப்போ உங்களுக்கு உங்க தொழிலுக்கு சரியான ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், உங்களுக்கு வேலைக்கு தகுந்த மாதிரி ஒரு முன்னேற்றம் கொடுக்கலாம், உங்க படிப்புக்கு தகுந்த மாதிரி சரியான வேலையை அமைச்சு கொடுக்கலாம். இல்ல அதை விட நான் விளையாட்டு துறையில் ஆர்வமா இருக்கிறேன், சினி ஃபீல்டில் ஆர்வமா இருக்கிறேன், எனக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் லைன்ல எனக்கு ரொம்ப ஆர்வம், எனக்குலாம் இதுல வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 11ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால உங்க தேவையற்ற வாழ்க்கை என்ன கண்டிப்பா அது உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். சரிங்களா? மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு உங்க ராசிக்கு அதிபதி சந்திரன். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னைக்கு உங்களுக்கு இந்த குரு பார்வை 11ஆம் இடத்தை பார்க்கறது மட்டும் இல்ல, உங்க ராசி ஆல்ரெடி கேது பகவான் பார்த்துட்டு இருக்கிறாரு. கோச்சாரத்துல கேது பார்க்கிறாரு. அப்ப அந்த கேது பார்வை பார்த்து இந்த குரு வக்கர நிலை அடையும் போது உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருந்து அவர் 10ஆம் இடத்துக்கு போகல, அந்த அதே 11ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. அப்ப உங்களுக்கு 10ஆம் இடத்துல போயிருந்தா மட்டும்தான் தொழில் ரீதியான உங்களுக்கு சங்கடத்தை கொடுத்திருப்பாரு. அப்போ உங்களுக்கு அவர் 10ஆம் இடத்துக்கு போகல, 11ஆம் இடத்துல ஆரம்பிச்சு அந்த 11ஆம் இடத்துல அவர் வக்கரத்தையும் முடிச்சுக்கிறாரு. சரிங்களா? அப்படி முடியும் பொழுது நிச்சயம் பாத்தீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதாவது நமக்கு தேவையான விஷயத்தை கண்டிப்பா கொடுத்துருவார். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் பாத்தீங்க அப்படின்னா, பொதுவாக ஒவ்வொரு மனுஷனுக்குமே 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் இது மூணுமே நல்லா இருக்கணும். பொதுவா 5, 7, 9ஆம் இடம் அப்படின்றது கண்டிப்பா நல்லா இருக்கணும். அதே இந்த 6, 8, 12 அப்படின்னு சொல்றது மறைவு ஸ்தானம் நம்ம சொல்லுவாங்க. 6, 8, 12 எந்த கிரகங்கள் உங்க சுய ஜாதகத்துல உட்கார்ந்து இருக்கிறாரோ அந்த கிரகங்கள் இந்த வக்கரத்துல வரும்போது வேலை செய்ய மாட்டாங்க. அதே உங்களுக்கு 5, 7, 9ஆம் இடத்துல வரும்போது உங்களுக்கு அந்த கிரகம் நீச்சம் அடைஞ்சிருந்தா கூட அந்த கிரகங்கள் இப்ப உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. சரிங்களா? அதே மாதிரி உங்க சுய ஜாதகத்துல குரு பகவான் நிச்சயம் உச்சமாயி மட்டும் உட்கார்ந்து இருந்தாருன்னா இந்த அதாவதுன்றது வக்கரம் இந்த 4 மாசம் முடிகிறதுக்குள்ளார உங்களுக்கு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. அதே உங்க சுய ஜாதகத்துல குரு நீச்சம் அடைஞ்சு மட்டும், ஏன்னா எல்லாத்துக்குமே அடைய முடியாது, ஏதோ ஒரு சிலருக்கு மட்டும்தான் ஆட்சியா உட்கார்ந்துருப்பாரு, நீச்சம் அடைஞ்சு உட்கார்ந்துருப்பாரு, உச்சம் அடைஞ்சு உட்கார்ந்துருப்பாரு. அப்ப இந்த 3க்கும் வித்தியாசம் என்னன்றது உங்க சுய ஜாதகத்தை பாருங்க. ஆட்சியா உட்கார்ந்தவங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு பாத்தீங்கன்னா அரசன், அதாவதுன்றது ஆளக்கூடிய தன்மைன்னு சொல்லுவாங்க. அப்ப அரசன் போல் ஆளக்கூடிய திறமைன்னா என்ன, நீங்க தேவையான மாதிரி மண்ணு வாங்குறது, வீடு வாசல் கட்டுறது, நிறைய நாள் பாத்தீங்கன்னா நிறைய கனவுகளோட வாழ்ந்திருப்பீங்க. அந்த கனவெல்லாம் எதுவுமே நடக்காத மன வருத்தத்துல மன வேதனையில இருந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு வக்கர நிலை அடையும் போது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார், நல்ல மாற்றத்தை கொடுத்துருவார். சரிங்களா? அதே மாதிரி உங்க சுய ஜாதகத்துல குரு நீச்சம் அடைஞ்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான வேலையை செஞ்சு கொடுத்துட்டு வர வேண்டிய பைசா வராது, கிடைக்கிற விஷயங்கள் கிடைக்காது. அப்ப கடகராசிக்காரங்களுக்கு நல்லா தானே இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப எனக்கு ஏன் மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னா, ஒரு சிலர் கடகராசியில பிறந்தவங்களுக்கு குரு ஆட்சியா இருப்பாரு, ஒரு சிலருக்கு குரு உச்சம் அடைஞ்சிருப்பாரு, ஒரு சிலருக்கு நீச்சம் அடைஞ்சிருப்பாரு. அப்ப இந்த 3 பேர்த்துக்கு ஒரே மாதிரி எப்படி நடக்கும்? 5 விரல் நமக்கு ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைல்ல. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்க சுய ஜாதகத்தை பொறுத்து மாதிரி பலன்களை கொடுத்துருவாரு. சரிங்களா? ஒருத்தர் ஆணா இருப்பாங்க, ஒரு சிலர் பெண்ணா இருப்பாங்க, ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வயசானவங்க இருப்பாங்க, ஒரு சிலர் குழந்தைங்க இருப்பாங்க. இது எல்லாம் இவங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்காது இல்லையா? பொதுவா 5ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதி உங்க ஜாதகத்துல எத்தனாம் இடத்துல இருக்கிறார், புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி இப்ப எத்தனாம் இடத்துல இருக்கிறார் அது ஒரு இடத்துல பார்த்துக்கோங்க. அடுத்தது 7ஆம் இடத்துக்கு அதிபதி கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி அவர் இப்ப எந்த ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படின்றத அது பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த 5, 7, 9 இந்த 3 இடத்துக்கு பாவகத்துக்கு அதிபதியும் நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா உங்களுக்கு ஆண்டி கூட அரசனாகக்கூடிய ஒரு யோகத்தை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுத்துருவார். எதுக்குமே நம்ம சுய ஜாதகம் மட்டும் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பழமொழி சொல்லுவாங்க, தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் 1.5 நாள் ஒற்றை மண்ணதான் ஒட்டும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கடகராசி பொறுத்த வரைக்கும் நிச்சயமா என்னைக்கு மே மாசம் 1ஆம் தேதி உங்களுக்கு குரு பகவான் ரிஷப ராசியில உட்கார்ந்தாரோ, அதாவது உங்களுக்கு 11ஆம் பாவகத்துல உட்கார்ந்தாரோ அன்னைக்கே ஒரு நல்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. சரிங்களா? ஆனா அதுல ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா
டக்கு டக்கு டக்குன்னு இந்த 4-5 மாசத்துலயே ஏதோ ஒரு வீடு வாசல் கட்டியிருப்பாங்க, தொழில் செஞ்சிருப்பாங்க, வெளிநாடு போயிருப்பாங்க, சில மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கும். அதே ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லாம, வேலைக்கு தகுந்த கூலி இல்லாம, அதே ஆரம்பிக்கிற இடத்துல மீண்டும் 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 வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்ப உங்க சுய ஜாதகத்துல முதல்ல பாருங்க. ஏன்னா சுய ஜாதகம் அப்படின்றது லக்னத்தை அடிப்படையை நம்ம பார்க்கிறோம். அதே நம்மளுடைய பேர் ராசி இந்த மாதிரின்றது பொது பலனை பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி வச்சு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. சுய ஜாதகம் மட்டுமே நல்லா இருந்தா மட்டும்தான் இந்த குரு வக்ர காலம் நம்மளுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் பண்ணி கண்டிப்பா கூட்டு போயிடுவார். சரிங்களா. முடிஞ்ச வரைக்கும் உங்க சுய ஜாதகத்தை பாருங்க. சுய ஜாதகத்துல குரு எந்த தன்மையில் இருக்கிறாருன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பா நடந்துகிட்டா உங்களுக்கு கண்டிப்பா இழந்தது பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த 4 மாசம் கண்டிப்பா கொடுத்துருக்கிறாரு. கண்டிப்பா உங்களுக்கு என்ன தேவையோ உங்க ஜாதகம் நல்லா இருந்தா கண்டிப்பா அது நடந்தே தீரும். சரிங்களா. சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஜோதிடம் நேர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது தவிர உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க. நம்ம இந்த வீடியோ மூலமாக 2024ஆம் ஆண்டுல குரு பகவான் வக்ரம் அடையக்கூடிய வக்ர பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடகராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த கடகராசி அன்பர்களுக்கு குரு பகவான் வக்ரம் அடையக்கூடிய காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வருகின்ற 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி காலகட்டங்கள் வரலும் இந்த குரு பகவான் வக்ரம் பெறுகிறார். அதாவது உங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்துல ரிஷப வீட்டில் உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி நட்சத்திரமான செவ்வாயின் நட்சத்திரத்தில் இந்த குரு பகவான் வக்ரம் பெறுகிறார். இது யோகமான அமைப்புகள் தானா அல்லது பாதகமான அமைப்புகள் தானா அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம். இதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லா கிரகங்களும் உங்களுக்கு யோகமாக அமைந்த மாதிரி இருக்கிறது உண்மைதான். ஆனால் அது பந்தல் மேலே நிற்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு முதல் தரமான யோகாதிபதி அப்படின்னாவே குரு பகவானும் செவ்வாய் பகவானும், இந்த 2 கிரகங்களும் ஒரு ஜாதகத்தில் கடகராசி கடக லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு குருவும் செவ்வாயும் வலிமை பெற்று உட்கார்ந்திருந்தால் அந்த மனிதர்களை இந்த உலகத்தில் அசைச்சு பார்க்க முடியாத ஒரு ஆளுமை திறன் பெற்ற மனிதர்களாக உருவாகும் என்று விதிங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் இந்த 3 மாதம் 26 நாட்கள் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் குருவும் செவ்வாயும் வலிமை பெற்று உட்கார்ந்துருக்காரா அப்படின்னாக்கா குரு பகவான் வக்ரம் பெறுகிறார். இந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். அதுக்கு பின்னர் உங்கள் ராசிலேயே வந்து நீச பலம் பெற போறார். இது எல்லா விதிகளுக்கும் ஒத்து போய் ஒரு சிந்தித்து பலன் கூறக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இது சோதனைக்கான ஒரு காலகட்டங்கள் அப்படின்றத மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த சோதனைக்கான காலகட்டங்கள் இன்று தான் தொடங்குனதா அப்படின்னாக்கா கிடையவே கிடையாதுங்க. 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்திலே தொடங்கிடுச்சு. அப்போ 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் என்னைக்கு தொடங்குனதோ அந்த நேர காலகட்டத்திலேருந்து குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி கிடையாது, மன சந்தோஷம் கிடையாது. எடுத்த காரியத்தில் தடைகள், தாமதங்கள், வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள், மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் உறவினரை பகைமை பாராட்டுறது, இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை இந்த கடகராசி என்பவர்கள் அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்றத மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். இதுக்கு எப்போ சார் தீர்வு ஏற்படும் அப்படின்ற எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் பொறுமை பொறுத்து தான் தீரணும் அப்படின்றது ஜாதக விளக்கங்கள் கூறப்பட்டுள்ளது. இப்போ பொறுமைனா எவ்வளோ நாள் சார் ஆகணும் அப்படின்னாக்கா இந்த வக்ரம் பெறக்கூடிய காலகட்டவர்களும் எனக்கு தெரிஞ்ச அளவு நீங்கள் புதிய முயற்சி எடுக்கிறதோ, புதிய தொழில் தொடங்குறதோ, உத்தியோகம் பார்க்குறதோ, ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, கொடுக்கல் வாங்கல் விஷயமோ கண்டிப்பாக செய்ய வேண்டாம். அதுக்கு முன்பாக வாய்ப்புகள் கிடைத்தால் அருகில் உள்ள ஏதோ ஒரு ஜோதிடரை கொண்டு போயிட்டு உங்களோட சுய ஜாதகத்தை கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா அஷ்டமச்சனியும் நடந்துட்டு இருக்கு, குரு பகவானும் இந்த இடத்துல வக்ரம் பெறுகிறார், அதே போல சனி பகவானும் வக்ரம் பெறுகிறார். இந்த 2 அமைப்புகளையுமே ஒப்பிட்டு பார்க்கும்போது கடகராசி என்பவர்களுக்கு இந்த 3 மாதம் 26 நாட்கள் வருகின்ற அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 4ஆம் தேதி காலகட்டம் வரலும் புதிய முயற்சி எடுக்கிறதோ, புதிய தொழில் தொடங்குறதோ, உத்தியோகம் பார்க்குறதோ, ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, கொடுக்கல் வாங்கல் விஷயமோ கண்டிப்பாக செய்யக்கூடாது. அப்படி மீறி செய்கிறீங்கன்னா அதனால தடைகள், தாமதங்கள், வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள், மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் உறவினரை பகைமை பாராட்டுறது, இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். சார் எனக்கு மட்டும்தான் இந்த சோதனைகளா சார், எல்லாருக்குமே இப்படி தான் இருக்காங்களா, நான் மட்டும் தான் கஷ்டப்படுறேன்னா
கண்டிப்பாக கடகராசி அன்பர்களோட வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்கீங்க. இதுக்கு தீர்வுகள் கொஞ்சம் குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு நடக்கும். அதுவும் குறிப்பாக 2025 மார்ச் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கான ஒரு தேவைகளுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் தேடி வரதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துகிட்ருக்கின்றீங்க. அன்ன வரல நீங்கள் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களோட சுய ஜாதகத்தை பக்கத்தில் ஜோதிடரை கொண்டு போய் கொடுத்துட்டு எதை மாதிரி செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த குரு பகவானும் வக்ரம், ஏன்னா இந்த குரு பகவான் இந்த லக்னத்துக்கு யோகாதிபதி 6ஆம் அதிபதி நட்சத்திரத்தை வாங்கியிருக்கனால கண்டிப்பாக இந்த நேரத்தில் ருணம், ரோகம், சத்ரு, எதிரி, பகை, கடனை குறிக்கக்கூடிய இடம், கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் ஏற்படலாம். அதாவது இந்த நேரத்தில் ஏமாற்றப்படலாம். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களில் உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அதனால் கடகராசி என்பவர்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. இதுக்கு ஒரே ஒரு பரிகாரம், விநாயகர் கோயிலுக்கு நல்லெண்ணெய் தீபம் போடுறது மட்டுமே பரிகாரம். விநாயகர் கோயிலுக்கு சனிக்கிழமை தோறும் சாயந்தர வேளையில் 5:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளார விநாயகருக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வந்தீங்கன்னா மலை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனிபோல் விலகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்றீங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு எதுவும் குறைகள் எல்லாம் பெரிய லெவலில் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. சீரும் சிறப்புமாகவே இருப்பீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த குரு பகவான் எந்த இடங்கள்லாம் பார்க்குறாரோ, சனி பகவான் எந்த இடங்கள்லாம் பார்க்குறாரோ அந்த இடம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். அப்போ என்ன மாதிரியான பிரச்சனைகள் சார் இருக்கும் அப்படின்னாக்கா, அவங்க ராசிக்கு 3ஆம் இடம் இளைய சகோதரம். அப்போ கடகராசி என்பவர்களுக்கு உங்களோட இளைய சகோதரத்தினால பாதிப்புகள் ஏற்படலாம். ஏன்னா வக்ரமான பார்வை இல்லவா, நேரடி சுப பார்வைகளுக்கு வலிமை அதிகம், ஆனால் வக்ர பார்வைகளுக்கு ஆப்போசிட்டான பலன்கள் தான் கிடைக்கின்றீங்க. அப்போ இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. 3ஆம் இடத்தை குறிக்கக்கூடியது மாமியார் ஸ்தானம், மாமனார் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. அப்போ உங்கள் மாமனார் மைத்தனன் வயலிலையும் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. அதே போல் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தடைபடுறதுக்கான வாய்ப்புகளாக இருந்துகிட்ருக்கு. முயற்சிகளை கொஞ்சம் சிந்தித்து சரியான முயற்சிகள் எடுக்கணுன்றீங்க. ஒரு ஆலோசனையினத்தக்க நபர்கள் இல்லாமல் முயற்சிகள் எடுக்கக்கூடாது. அடுத்தது இந்த குருபகவானின் பார்வை 5ஆம் இடத்துக்கு பிற இருக்குது. 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் அப்படின்னால இந்த நேர காலகட்டத்தில் தந்தை வழி சொத்து சோகங்கள், பாட்டன் வழி சொத்து சோகம் இதெல்லாம் பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். ஆனால் கண்டிப்பாக இந்த பூர்வ புண்ணிய சொத்து சோகங்களை பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுனதுனாக்கா இந்த நேர காலங்களில் நீங்கள் கொஞ்சம் தள்ளி ஒதுங்கி நின்று எனக்கான வாய்ப்புகளை எங்கே கொடுத்தாலும் சரின்ற மாதிரி அமைதி காத்திருந்தீங்கன்னா அதனால் பிரச்சனைகள் வராது. இல்லைனா கணவன் அந்த பங்காளி உறவுகளில் சண்டைகள் ஏற்பட்டு சாதாரண சின்ன பிரச்சனையும் கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாயிடும். அதையும் கொஞ்சம் கவனமாக கன்சிடர் பண்ணுங்கள். அடுத்து இந்த குரு பகவானோட பார்வையானது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு பட இருக்கிறதுனால கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படணும். முக்கியமாக இந்த நேர காலகட்டத்தில் இந்த கணவன் மனைவி உறவுகளில் இந்த நேரத்தில் விட்டு கொடுத்து போய்க்கணும். வாய்ப்பு கிடைச்சா கணவன் தொழிலுக்காக இந்த 4 மாத காலகட்டங்கள் ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டுக்கு கிளம்பிட்டீங்கன்னாக்களோ, வெளியூருக்கு கிளம்பிட்டீங்கனாலோ இதோட தாக்கங்கள் இருக்காது. இங்கே தான் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவும் இந்த நேரத்தில் இருந்துகிட்ருக்கு. ஏன்னா குருவின் பார்வை சுபத்துவ பார்வை சுபமான பலன்களை கொடுக்கும், அசுபத்துவ பார்வை அசுபமான பலன்களை கொடுக்குன்றவிதிங்க. அப்போ கணவன் மணி உறவுகளில் விரிசல்கள், பிரச்சனைகள், பிரிவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கவனமாக விட்டு கொடுத்து போய்க்கணும் அப்படின்றவிதிங்க. அது மட்டும் போதாதுன்னு சனி பகவானும் இதே நேர காலகட்டத்தில் வக்ரம் பெறுகிறார். அப்போ சனி பகவான் வக்ரம் பெறுறது விசேஷமான ஒன்று தானா அப்படின்னாக்கா இதுவும் வக்ர கிரகங்கள் வக்ர புத்தியே இருக்கக்கூடிய காலகட்டம் தானே விதி. அப்போ இந்த குரு பகவான் இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறா. தொழிலானது நட்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் பொருளாதார அபிவிருத்திகள் குறைந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. கொஞ்சம் சிந்தித்து நீங்கள் செயலாற்றுவது தான் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். உங்களோட ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தை சனி வக்ர சனி பார்க்கறனால எவ்வளோதான் உழைச்சாலும் கையில் பணம் நிற்கலையே அப்படின்ற ஒரு மன ஏக்கங்கள், மன தழும்பல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். காலம் நேரம் கணியும் போது எல்லா வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும்ன்றது எழுதப்பட்ட விதிங்க. அடுத்து இந்த குரு பகவான் இந்த சனி பகவானோட பார்வையானது 10ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் இடத்துக்கு படம் இருக்குது. 4ஆம் இடம் வீடு மனை வாசல் வண்டி வாகன யோகத்தை குறிக்கக்கூடிய இடங்க. அப்போ 4ஆம் இடம் வீடு மனை வாசல் வண்டி வாகன யோகம்னா பழமையான வண்டி வாகனங்கள் கொடுத்துட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமாகவும் இருந்துகிட்ருக்கு. நல்ல வாய்ப்புகள் இருந்தால் இந்த நேரத்தில் புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகமும் முயற்சி எடுத்து பார்க்கறது விசேஷமான பலன்களை தருன்றவிதிங்க. அப்போ இது எல்லாமே நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த நேர காலகட்டங்கள் பார்த்திங்கனாக்கா கடகராசி என்பவர்களுக்கு சோதனைக்கான காலகட்டங்களாக தான் இருந்துகிட்ருக்கு. அதனால் சிந்தித்து செயலாற்றக்கூடிய காலகட்டங்களாக இருந்துகிட்ருக்கு. நீங்கள் சிந்தித்து செயலாற்றுங்க. யார்கிட்டையும் விதண்டாவாத கருத்துக்களுக்கு போக வேண்டாம். இந்த நேர காலகட்டத்தில் அமைதி எவ்வளோ தூரம் காத்து வரீங்களோ அந்தளவுக்கு உங்களோட வாழ்க்கையில் வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். தொழிலில் இனிமேலுக்கு எந்தத்தையும் குறைகள் ஏற்பட தொழிலானது படிப்படியாக வளர்ச்சிக்கான காலகட்டம் உருவாகும்.
அதே போல் இந்த நேர காலங்களில் 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால எந்த விஷயத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் தருவார். 5ஆம் இடம் ருணம், ரோகம், சத்துரு, எதிரி, பகை, கடனை குறிக்கக்கூடிய இடங்க. அப்போ 5ஆம் அதிபதியோட அமைப்பில் பார்க்கும்போது இந்த நேர காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி தரத்துக்கான வாய்ப்புகளும் உண்டு. வெளிநாடு, வெளி மாநில தொடர்புகள் பெறக்கூடிய நபர்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். வாய்ப்பு இருந்தால் முயற்சி எடுத்து பாருங்கள். படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த நேரத்தில் படிப்பில் ஓரளவுக்கு வளர்ச்சிக்கான காலகட்டமும் இருந்துட்டு பார்க்க முடியுது. உறவுகள்னால ஒரு மன நிம்மதி, மன சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டு இருக்கின்றீங்க. முக்கியமாக இந்த நேர காலங்களில் கடகராசி என்பவர்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்யலாம் அப்படின்ற மாதிரி சிந்தனைகள், ஓட்டங்கள் வரும். ஏன்னா புதனோட அமைப்பில் இருக்கிறதுனால. அதனால் அந்த நேர காலங்களும் கொஞ்சம் தடுத்து இருந்துட்டு சிந்தித்து செயலாற்றுறது தான் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். மற்ற விதத்தில் எந்த விதத்தையும் தோஷங்கள் கிடையாது. சீரும் சிறப்புமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் ஜோதிட நேரம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுது, ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, என்ன மாதிரி நிகழ்வுகள் இருக்கும், என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப தெளிவாகவும் நட்சத்திர பலன்களோட நம்ம பார்க்க போறோம். நம்ம வீடியோவை கடைசி மட்டும் நீங்க பாருங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, குரு வக்ரமம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப குரு எப்ப வக்ரகதி நிலையை அடைகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். குருவை பொறுத்த வகையில வர்ற அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து அடுத்த வருடம், அதாவது 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரை குரு வக்ர நிலையில் இருக்கிறார். கிட்டத்தட்ட 3 மாதங்களிலிருந்து 4 மாதங்கள் வரை அவர் இருப்பார். இந்த நிலையில அவர் என்ன விதமான பலன்களை கொடுக்க போறார், குரு அப்படிங்கிறவர் யார் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். குரு அப்படின்னா நீதி, நேர்மை, உண்மை, நியாயம், அதே மாதிரி தர்மம், கருணை, அன்பு, அமைதி, கௌரவம், அந்தஸ்து அப்படின்னு பல்வேறு விஷயங்களுக்கு அதிபதியா இருக்கிறார். குருபலம் வியாழ நோக்கம் இருந்தா மட்டும்தான் ஒரு திருமணம், சுபகாரியம் அப்படிங்கிறது சிறப்பாகவே நம்ம நடத்த முடியும். அப்படிப்பட்ட குரு பகவான் பாத்தீங்கன்னா இந்த குரு வக்ர பயிற்சி அப்படிங்கிறது ரிஷப ராசியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிருகசீடம் ரோகிணி நட்சத்திரத்துல குரு வக்ரகதி நிலை அடைகிறார். வக்ரகதி இருந்து என்னென்ன விதமான பலன்களை, ஸ்தான பலன்கள் எப்படி கொடுக்கிறார், பார்வை பலன்கள் எப்படி கொடுக்கிறார் அப்படிங்கிறதையும் அதோட விஷயங்களை தொடர்ச்சியா நம்ம உங்க ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம். கடகராசி காலச்சக்கரத்தின் 4வது ராசியான கடகராசிக்கு இந்த குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ராசிநாதம்னு எடுத்துக்கிட்டோம்னா சந்திரன் தான். அன்பு, அமைதி அப்படிங்கிறதுக்கு இந்த கடகராசி அன்பர்கள் தான் உதாரணமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. எதையும் அனுசரித்து செல்லக்கூடியவங்க. ஆமா, பொறுமை அப்படிங்கிறத ரொம்ப அதிகமா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த ராசிக்குனே உண்டான ஒரு சிறப்பு. அதே நேரத்தில் எப்போதுமே ஒரு ரெஸ்ட் அப்படிங்கிறத அதிகமாக எடுக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு விஷயத்த, அதாவது மைண்ட் ரீதியாகவோ அல்லது உடல் உழைப்பு ரீதியாகவோ ஒரு பயணம் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த குரு வக்ரமம் அப்படிங்கிறது என்ன மாதிரி பலனை தருது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ குரு சந்திரன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நண்பர்கள், நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறாங்க. இருவரும் சேர்ந்தாலே ஒரு யோகம். ஆமா, குரு சந்திர யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஆனா கடகராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். கடகராசியை பொறுத்த வகையில இப்ப அஷ்டமச்சனி அப்படின்னு ஒரு பாதிப்பு ஒன்று போய்கிட்டு இருக்கு. இந்த அஷ்டமச்சனி பாதிப்பு மட்டும்தானே தவிர உங்களுக்கு மற்றபடி வேற ஒன்றும் பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை. ஆனா குரு பகவான் உங்களுக்கு சாதகமான நிலையில தான் இருக்கிறார். 11ஆம் இடத்துல இருந்து லாபங்கள், எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு அமைப்புல தான் இருக்கிறார். அப்ப தொழில், வேலை சார்ந்த வருமானத்துல முன்னேறணும், நல்ல வருமானத்தை பெறணும் அப்படிங்கிற ஒரு அமைப்புல தான் அவர் இருக்கிறார். இருந்தாலும் அவர் உங்களை கொஞ்சம் முன்னாடி, ஒரு ஸ்டெப் முன்னாடி கொண்டு போனா, சனி பகவான், இந்த வக்ரம் பெற்ற சனி பகவான், அஷ்டம சனி பகவான் என்ன பண்றாருன்னா ஒரு ஸ்டெப் பின்னாடி இருக்கிறாரு. ஸோ இந்த சூழ்நிலை தான் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா எப்படி பார்த்தாலும் நீங்க இந்த காலகட்டத்தில் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது, தொழில் வேலை சார்ந்த விஷயத்துல டெவலப் ஆகணும், 2 மடங்கு லாபத்தை பெறணும் அப்படிங்கிறது உறுதியா இருக்கு. உங்க ராசிக்கு 6, 9 குடையவர் பாக்யாதிபதி 6 குடையவராகவும் இருக்கிறாரு. அவரே 11ஆம் இடத்துல போய் வக்ரம் பெற்றதுனால என்ன நடக்கும்னா,
நீண்ட நாள் ஒரு விஷயம் நடக்கணும், நல்ல வருமானம், வேலை, கௌரவம், அந்தஸ்து, பதவி உயர்வு, அங்கீகாரம், பாராட்டு, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த காலகட்டம் மிகவும் உகந்த காலகட்டமாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா தொழில்துறையில் இருக்கிறவங்க, குறிப்பாக கலைத்துறை, புகைப்படத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. அப்போ 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபம், பெரும்பணம், சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதே நேரத்தில் கௌரவம், அந்தஸ்து, மதிப்பு, மரியாதையெல்லாம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம், உறவுகளில் உங்களுக்கு சிறப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. மதிப்புக்குரியவராக இந்த சமூகத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம், மதிப்புக்குரியவராக மாறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்து பாருங்க, உங்களோட முயற்சி ஸ்தானம் சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தை பார்க்கிறார். என்ன நடக்குது அப்படின்னா, உங்களுடைய இளைய சகோதர சகோதரி உறவுகள், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் இருந்து வந்த தடை அனைத்தும் நீங்கி வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் ஏற்பட்டிருக்கு. சகோதர சகோதரி ஒற்றுமைகள் பலப்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சிறு சிறு பயணங்கள், அலைச்சல் திருச்சல்கள்லாம் மாறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் கடகராசி அன்பர்களுக்கு இருக்குது. அப்போ ஒரு நல்ல நிலை தான் ஏற்பட்டிருக்கு. அப்போ எடுத்துக்கொண்ட முயற்சிகள்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இந்த காலகட்டம் இருக்குது. புத்திசாலித்தனம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, பாக்கியஸ்தானம் குரு பார்க்கிறாரு. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் குழந்தைகளுக்கு மட்டும் அடிக்கடி சின்ன சின்ன உடல் உபாதை செலவுகள் வந்து போகக்கூடிய அமைப்பு இருக்குதே தவிர, மற்றபடி பூர்வீகம், எண்ணம் ஈடேறுறது, நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கிறது, அதே நேரத்தில் லாபங்கள் கிடைக்கிறது, திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா தான் இருக்கு. அப்போ உயிர் சார்ந்த உறவுகளில், குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும், உடல் ஆரோக்கியத்தில் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்து பாருங்க, களத்திரம், கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம், கூட்டு தொழில்கள் ஜெயிக்கக்கூடிய காலகட்டம், வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள்லேருந்து ஜெயிச்சு முன்னேறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் கடகராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு. எப்பேற்பட்ட போட்டியையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஜெயிச்சிடலாம். ஆமாம், போட்டி பொறாமையெல்லாம் ஜெயிச்சு தகர்ச்செறிஞ்சு முன்னேறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஆக மொத்தத்துல இந்த குரு வக்ரவ பெயர்ச்சி அப்படிங்கிறது கடகராசிக்கு மிகவும் பயனுள்ள வகையில தான் இருக்குது. ஆமா, மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடிய உங்களுக்கு சாதகமான அமைப்புல தான் இருக்குது எல்லாம். இந்த சனி பகவான் மட்டும் அஷ்டம சனியா இருக்கிறதுனாலையும் வக்ரவம் பெற்று இருக்கிறதுனாலையும் அவர் மட்டும் உங்களோட தொழில் வேலை சார்ந்த விஷயத்துல சிறு இடர்பாடுகளை கொடுக்கிறாரு. உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன குறைபாடுகளை கொடுக்கிறாரு. இருப்பினும் இந்த பாக்யாதிபதி 11ஆம் இடத்துல வந்து இருக்கிறதுனால அப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு பெரிய லெவல்ல பாதிக்காத வண்ணம் இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்த வகையில உங்களுக்கு வேற என்ன சிறப்புகள் இருக்கு அப்படிங்கிறத விட உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். உங்களுடைய நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத முதல் நட்சத்திரமா அதை பார்க்கணும். புனர்பூசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே சமூகத்துல மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம். அது மட்டும் இல்லாம உங்களோட நீண்ட நாள் ஆசைகள், எண்ணங்கள், அபிலாசைகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம். அப்ப திட்டமிட்ட காரியங்கள்ல ஜெயிக்கக்கூடிய காலகட்டம். இடமாற்றம், பதவி உயர்வுகள்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு. வியாபாரத்துல லாபம் ஈட்டக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. அடுத்து பூசம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில பல்வேறு விதமான சிரமங்களை அனுபவித்தவர்கள் நீங்கள். பல்வேறு விதமான சிரமங்கள், இந்த அஷ்டமச்சனி பாதிப்பு அப்படிங்கிறது உங்களை ரொம்ப சிரமப்படுத்திருச்சு, கஷ்டப்படுத்திருச்சு. ஆமா, வேலை இல்லாம, வருமானம் இல்லாம, தொழில் இல்லாம, ஆமா, வியாபாரத்துல பெரிய முன்னேற்றம் இல்லாம சிரமப்பட்ட காலம் உண்டு. ஆமாம், வேலையை விட்டு பல பேர் வேலையை விட்டுட்டு சும்மா இருந்த காலமும் உண்டு. இருப்பினும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கு. உங்களை கெடுத்தவர் சனி பகவானும் கெட்டு போயிட்டார்.
வக்ரகதி நிலையை அடைஞ்சிட்டாரு. அதே நேரத்துல இப்ப குரு பகவான் வக்ரகதி நிலையில இருக்கிறது அப்படிங்கிறது திடீர்னு வேலை அமையும், வியாபாரத்துல திடீர்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சு அதுல இருந்து ஒரு நல்ல இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நல்லா இருக்குது. இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புக்குரியதா இருக்கும். அடுத்து ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆயில்யம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை புதன் ஆதிக்கம் நிறைந்த ஆதில்ய நட்சத்திரம், அதுவும் கடகராசி அப்படின்னா கொஞ்சம் இவங்க மென்டலி கொஞ்சம் என்ன பண்ணுவாங்கன்னா பல்வேறு விதமான சிந்தனை, குழப்பமான உணர்வுகளை கொண்டவர்களா இருக்கிறாங்க இந்த காலகட்டத்துல. அதுவும் இந்த சனி பகவானோட அஷ்டமச்சனி பாதிப்பு அப்படிங்கிறது அவங்கள போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துருச்சு. அந்த அஷ்டமச்சனி பாதிப்பால என்னன்னு கேட்டீங்கன்னா சில பேர் மருத்துவமனை செலவுகள் நிறைய செஞ்ச காலம் உண்டு. வேலை தொழிலை எதையும் செய்ய முடியாம ஐடியலா இருந்திருக்காங்க. இந்த காலகட்டத்தில் ஐடியலா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் இருந்துச்சு. ஆனா இது மாற்றம் ஏற்படுது. இப்ப என்ன மாற்றம் ஏற்படும்னா சனி பகவான் வக்ரநிலை அடைஞ்சதுக்கு பிறகு வேலை தொழில முன்னேற்றம் வந்துருச்சு, உடல் ஆரோக்கியம் சரியாயிருச்சு, மன ஆரோக்கியமும் சரியாயிருச்சு. ஆமா, எதிர்பாராத வகையில ஒரு திருப்பங்கள், ஆமா வருமானம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகத்தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட தோஷத்தையும் போக்கக்கூடியவர். அதே நேரத்துல யாருக்கு எப்ப என்ன விதமான யோகத்தை அளிப்பார் அப்படிங்கிறது குரு பகவானோட நிலையை பொறுத்து அமையும். இப்போ உங்களை பொறுத்த வகையில குரு யோகக்காரகராக தான் இருக்கிறாரு. சாதகமா நிறைய விஷயங்களை செய்யக்கூடியவர். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கூட்டு தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள், கொஞ்சம் அலசல் புலசலாக இருந்து விஷயங்கள்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதே போல் பார்ட்னர்னு சொல்லக்கூடிய கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்லா தான் இருக்குது. அப்போ இந்த காலகட்டம் கல்வி படிப்பு சார்ந்து இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் ஆரோக்கியத்துல ஒரு பெரிய குறைபாடு அப்படிங்கிறது இனிமே வந்துடாது. இந்த 4 மாத காலகட்டம் அப்படிங்கிறது உங்களை நீங்க செழுமைப்படுத்தக்கூடிய, பொருளாதாரத்துல முன்னேறக்கூடிய, உறவுகள்ல அந்தஸ்து கௌரவம் அப்படின்னு சொல்லி உயரக்கூடிய, மதிப்பு மரியாதைக்குரியவரா போற்றக்கூடிய ஒரு நல்ல காலமாகத்தான் இந்த காலம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களே. தெரியாததை தெரியாது என்று ஒப்புக்கொள்பவன் புதிதாய் ஒன்றை கற்றுக்கொள்கிறான். தெரியாததை தெரியாது என்று சொல்லக்கூடியவன் புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்கின்றான். எல்லாம் தெரிந்தது போல் நடப்பவன் எல்லோரும் முன்னிலையிலும் அவமானப்பட்டு தன்னை தயார்படுத்திக் கொள்கின்றான். அப்படின்னா என்ன? வெக்கம், மானம், சூடு, சொரணை, அசிங்கம், பதட்டம், மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் கடந்து வந்துட்டீங்க உங்கள் குணங்கள். அப்போ கண்டிப்பாக எப்போதுமே உங்களுடைய ஆராய்ச்சி அறிவுக்கு உட்பட்டதான் கடகராசி. தன்னை தயார்படுத்திக் கொள்ளக்கூடியதுதான் கடகராசி. தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதுதான் கடகராசி. எங்குமே கடகராசிக்காரவங்க பாருங்க பாசத்துக்கு அடிமையாக வேஷம் போட மாட்டாங்க, பாசத்துக்கு அடிமையாக இருப்பாங்க. என்ன கேட்டாலும் கொடுத்துருவாங்க, என்ன கேட்டாலும் கொடுத்துருவாங்க. கடகராசி நேயர்களுக்கு இந்த கஷ்டம் எல்லாமே இழந்துட்டு, எல்லா வகையிலும் இழந்துட்டு, எல்லாமே இழந்துட்டு, எல்லா வகையிலும் உறவு முதற்கொண்டு நண்பர்கள் முதற்கொண்டு நாடி நரம்பெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அப்படி சொல்லுவாங்க கிராமத்தில். நான் பட்ட கஷ்டம் இருக்குதே, எண்ணற்ற கஷ்டம், எப்படியெல்லாம் போச்சு தெரியுங்களா? வெளியே சொல்ல முடியாது. கண்ணீர் வழி தான் அதை வெளிப்படுத்த முடியும். என் 2 கண்களில் கண்ணீர் வழி தான் உங்களை வெளிப்படுத்த முடியும். அப்படிப்பட்ட தன்மை கொண்ட கடகராசி நேயர்களுக்கு குரு வக்ரம் மத்திம பலனை கொடுக்கும். இயல்பாகவே இன்னும் 2 மாதம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த 2 மாதம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கு நல்ல தெளிவு வந்துடும். ஒரு புரிதல், ஒரு தெளிவு, ஒரு கனிவு, ஒரு பணிவு எல்லாம் உங்களுக்கு தான். அப்போ கடகராசி நேயர்களுக்கு குரு வக்ரம் என்ன? உங்கள் ராசியில் புனர்பூசம் பூசம் ஆகிடும்.
புனர்பூசம், பூசம், ஆயில்யம் பயங்கரமான நட்சத்திரங்க. ஏன்னா ஒரு ஆப்ஷன், ஒரு செக்மெண்ட்டு அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம் வரையும் 9 நட்சத்திரமும் உங்களுக்கு அப்படியே ஒரு செக்மெண்ட் வந்துடுது. அப்போ அந்த ஆயிரத்தோடு முடியும் பொழுது கடகராசிக்கு எப்படி இருக்கும்? ஏற்கனவே பட்ட கஷ்டத்தை வாயில் சொல்ல முடியாது, கண்ணீரில் தான் எழுதணும். அதற்கு கண்டிப்பாக இந்த குரு உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குமே ஒழிய ரொம்ப பாதிப்பை கொடுக்காது. இந்த குரு வக்கரம் பாதிப்பை கொடுக்காது. உங்கள் தசாபத்தி, உங்கள் லக்கணம், உங்களுடைய சுயஜாதத்தில் யார் வக்கரம்? குருவே வக்கரம் இருக்காரா? உங்கள் கடகராசிலேயே குரு உச்சம் பெற்று வக்கரமாக இருக்காரா? இதெல்லாம் பார்க்கணும். எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அப்படி அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். கேட்ரிங், கேட்ரிங், நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும், வெள்ள சம்பந்தப்பட்ட எல்லா தொழிலும், அம்மன் வழிபாடு, அம்மாவுடைய உடம்பு ரீதியான பராமரிப்பு, மருத்துவ செலவு, அம்மா ரீதியான உடம்பு ரீதியாக பராமரிப்பு, மருத்துவ செலவு கடகராசிக்கு, விருச்சக ராசிக்கு, மீன ராசிக்கு தான் உண்டு. கடகராசிக்கு காலபுருஷனுக்கு 4, அதுக்கடுத்து 1 2 3 4 5க்கு விருச்சகம், காலபுருஷனுக்கு 8, அடுத்தது 12. ஆக காலபுருஷனுக்கு கடகம், விருச்சகம், மீனம் அவங்களுடைய தாயார் உடம்பு மருத்துவத்தினால் வயசை பார்த்துக்கிட்டு, தசாபதியை பார்த்துக்கிட்டு நல்ல மருத்துவரை அணுகினால் அவங்க தாயாருடைய உடல்நிலையும் சீராக அமையும். ஆக கடகராசி நேயர்களுக்கு இந்த வக்கரம் நான் மேற்கொண்டு சொன்ன தொழிலை மட்டும் கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் அப்படியே எக்ஸ்பெண்ட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க. ஏன்னா உங்களுக்கு அஷ்டமத்து சரி முடிய போதும், அஷ்டமத்து சரி முடிய போதும். ஒரு ஒளிமயமான, ஒரு உயர்வான கஷ்டத்தினுடைய உச்சத்தை நீக்கி ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய நீங்கள் இனிமேல் எதையும் தாங்கும் மனநிலையை, மனப்பக்குவத்தை நீங்கள் வச்சுக்கணும். அவ்வளோதான். அதாவது நேயர்களுக்கு சொல்லும் பொழுது கண்டிப்பாக ஒரு வகையில் உங்களுக்கு உற்சாகப்படுத்தணும், உங்களை வழி நடத்தணும். அப்படி வந்தால் தான் அதை ஜெயிக்க முடியும். ஆக வக்கரம் உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக மோசமாக இருக்காது.